என்று நீ ஆராதனை செய்யும் பொழுது நான்காவது புருஷனாக 7 மடங்கு நெருப்பு மூட்டப்பட்ட அக்கினி சூளைக்குள்ளே என் கர்த்தர் இறங்கி வருவார். கர்த்தர் சொல்கிறார், உனக்கு எதிராய் பற்றி எரிகிற சத்துரு உருவாக்கிய அக்கினி கண்டங்களை 7 மடங்கு நெருப்பு மூட்டப்பட்ட சத்துருவின் செயல்களை கர்த்தர் இல்லாமலாக்கி அவைகளில் உன் தலைமயிர் கருகி போகாமல், உன் சரீரத்திற்கு கேடு வராமல், உன் நன்மை அழிந்து போகாமல் கர்த்தர் உனக்காய் உனக்காய் இறங்கி வருவே. வந்திருக்கிறே 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 இப்பொழுதே என் வல்லமை உன்மேல் இறங்கிற்று. சத்துரு உன்னை சுட்டரித்து தூசாய் பறக்க விட வேண்டும் என்று எண்ணினான். அங்கே உனக்காக கர்த்தர் 4வது புருஷனாய் இறங்கி வந்திருக்கிறார். உன் தலைமயிர் கருகி போகாது, சரீரத்திலே ஒரு காயம் வராது. சத்துருக்களுக்கு முன்னே ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்கிற சாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோவே, கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? கர்த்தரங்களை தப்புவித்தார். அக்கினி உக்கிரத்திற்கு கர்த்தரங்களை தப்புவித்தார். சத்துருவின் சூழ்ச்சி இனிமேல் பலிக்காது. நீ கர்த்தருக்கு ஆராதனை செய், கர்த்தருக்கு ஆராதனை செய், கர்த்தரை துதித்துக் கொண்டே இரு. ஆராதனை தவற விடாதே. உன் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆராதனை நடக்கட்டும். உன் குடும்ப ஜெபமே ஒரு ஆராதனையாய் இருக்கட்டும். நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. உன் குடும்பத்திலே வீட்டில் பாடல், ஆராதனை, துதியின் சத்தம் எழும்பட்டும். குடும்பத்தில் புருஷ மனைவி சண்டையை கர்த்தர் இன்னையோட முடிச்சு வைப்பு. கர்த்தர் சொல்ற, உங்களுக்குள் இருந்திருக்கிற புரிந்து கொள்ள முடியாத நிலை, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாத நிலை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். கர்த்தருடைய கிரியை நடப்பதை பார்க்கிறேன். நீ கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது சத்துருவின் சூழ்ச்சிகள் எல்லாம் அவமாக்கப்படும். சத்துருவின் கிரியைகள் எல்லாம் சுக்கு நூறாக மாறிப்போம். ஆண்டவர் அழிச்சிருவார். புருஷனை நம்பு, மனைவியை நம்பு, பிள்ளைய நம்பு. நம்பிக்கை இல்லாத நிலை குடும்பத்தில் மாற்றப்படுவதாக. குடும்பத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கெடுக்கும்படி சத்துரு செய்கிற சூழ்ச்சிகளை கர்த்தர் இல்லாமலாக்கி கொண்டு உன்னை என் தேவன் கல்தேயருக்கும் எதிராளிகளுக்கும் புறஜாதிகளுக்கும் கர்த்தருடைய தலைவனாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது, நீ கர்த்தருக்கு ஆராதனை செய்தால் சிங்கங்களின் வாயை தெய்வம் கட்டி போடுவார். சிங்கங்களின் வாயை தெய்வம் கட்டி போடுவார். பிசாசினுடைய தந்திர ஆயுதங்கள், உனக்கு எதிராய் செய்யப்பட்டிருக்கிற மந்திர ஆயுதங்கள், தந்திர ஆயுதங்கள், பில்லி சூனியங்கள், கர்த்தர் அவைகளை இல்லாமலாக்குவார். செயல்படாது. வீட்டுக்கு முன்னாடி மந்திரம் செஞ்சுட்டு போவான், ஆனா அது உன் வீட்டில் பலிக்காது. அது அவன் வீட்டுக்கு திரும்பி போயிடும். தானியேல் தேவ மனிதன், தேவ மனுஷன், கர்த்தரில் அன்பு கூறுகிற தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. தேவனுக்காய் துணிச்சலோடு நின்ற ஒரு மனிதன், பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட மனிதன், ராஜ போஜனமாகிய தீட்டுப்படுத்தக் கூடாது என்று அவ்வளவு விசுவாசத்தை காத்துக்கொண்டவன், பக்தியை காத்துக்கொண்ட மனிதன், தேவ சமூகத்தில் துணிச்சல் உள்ள ஒரு வாழ்க்கை செய்தவர். சிங்க கபியிலே தூக்கி வீசினார்கள். சாவுக்கிடங்கு என்று பத்திரத்திலே கையெழுத்திடப்பட்டது.
ஆனாலும் கர்த்தரை துதித்தான், ஜெபித்தான், கர்த்தரை நோக்கி ஆராதனை செய்தார். கர்த்தரோ சிங்கங்களின் வாயை கட்டி, யார் இதை செய்தார்களோ அவர்கள் சிங்கக்கவியிலே தள்ளப்படும்படி தெய்வம் ராஜாங்கத்தின் கையெழுத்தை மாற்றி எழுத வைத்தார். எதிராய் புறப்பட்டு வந்திருக்கிற எல்லா வாயை ஆண்டவர் அடைப்பா. உனக்கு விரோதமா பேசுற வாய், மனித சிங்கங்கள், பொல்லாத பிசாசு வாய் தெய்வம் திறக்க விட மாட்டார். ஆனால் இப்படி தூஷிக்கும்படி வாய் திறந்தவர்கள் கெபிக்குள் சென்று சேர்வதற்குள்ளே சிங்கங்கள் அவர்களை பட்சித்து போட்டது. இதை நீ உன் கண்களால் பார்ப்பாய், நீ கண்களால் பார்ப்பாய். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து